தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி, இன்டென்சிஃபயர்ஸ். ஸோ அட்வர்ப் ஆஃப் டிகிரினாலும் ஒன்று தான், இன்டென்சிஃபயர்ஸ்னாலும் ஒன்று தான். அது ஏன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவு அல்ல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்குற டாப்பிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இட் எக்ஸ்ப்ரெஸஸ் டிகிரி இன்டென்சிட்டி, ஸோ தே ஆன்சர் த கொஸ்டின் ஹவு மச், ஹவு ஃபார், டு வாட் எக்ஸ்டென்ட். ஸோ அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து வென் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருந்தது. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருந்தது. அட்வர்ப் ஆஃப் மேனர் ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருந்தது. அட் த சேம் டைம் அட்வர்ப் ஆஃப் ரெகுனன்சி ஹவு ஆஃபன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக இருந்தது. அதே மாதிரி ஹவு மச், ஹவு ஃபார், டு வாட் எக்ஸ்டெண்ட், இந்த 3 கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகிறது தான் அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி ஆர் இன்டென்சிஃபயர்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எப்பயும் போல் நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கும் போது அது என்ன அட்வர்ப்புங்கிறது காமனாக தெரியும். அது என்ன அட்வர்ப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய க்ளூ வேர்ட்ஸ் பார்ப்போம். அந்த க்ளூ வேர்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட், வெரி, வெரி மச், டூ, எனஃப், so much, just, of course, quite, rather, fairly, hardly, scarcely, much, more, most, barely, absolutely, extremely, perfectly, really, totally, utterly, a lot, a great deal, a bit. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த வேர்ட்ஸ் எங்கே வந்தாலுமே அது என்ன டிகிரி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். என்ன அட்வர்ப் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்டென்ஸ் த டீ இஸ் வெரி ஹாட் அப்படிங்கும்போது வெரிங்கிறது என்ன அப்படிங்கன்னா நம்ம அட்வர்ப் ஆஃப் டிகிரிங்கிறத சொல்லிடலாம். இன் கரண்ட் இங்கிலீஷ் தே ஆர் கால்ட் இன்டென்சிஃபயர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் எ ஹைட்டனிங் ஆர் லோயரிங் எஃபெக்ட் ஆன் த வேர்ட்ஸ் தே மாடிஃபை. ஸோ இப்போ உள்ள கரண்ட் இங்கிலீஷில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து அட்வர்ப் ஆஃப் நம்பர் அப்படிங்கிறது சொன்னாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுக்கு 2 வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்கிறோம், அதே மாதிரி இன்டென்சிஃபயர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா, ஹீ இஸ் டூ இல் டு கோ டு ஒர்க், he is rich enough to maintain a car. ஸோ இந்த வேர்ட்லே நம்மளுக்கு க்ளூ வேர்டு என்னங்கிறதையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போதும் டூ இல், ரொம்ப இல்லாக இருக்காங்க, அண்ட் ரிச் எனஃப், அதை காரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவுக்கு அவங்க ரிச்சாக இருக்காங்க. ஸோ இதிலே அதோட குவான்டிட்டி ஹையராக வேணுமா லோயராக வேணுமா அப்படின்னு அந்த வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதனால தான் நம்ம இப்போ உள்ள இங்கிலீஷில் வந்து இது வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லாமல் இன்டென்சிஃபயர்ஸ் அப்படிங்கிற வேர்டால் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எந்த வேர்டை எந்த இடத்துல நம்ம ஹையாக யூஸ் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல லோவாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸையும் அந்த சிச்சுவேஷனையும் பொறுத்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். அதனால தான் இந்த வேர்டு வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறதுலேருந்து இன்டென்சிஃபயர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு சேஞ்ச் ஆச்சு. பட் மோஸ்ட் 2 வேர்டுமே சேமானதான். நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த க்ளூ வேர்டு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம இது என்ன டிகிரி என்ன அட்வர்ப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்திங்கன்னா டூ அப்படிங்கிறது இருக்குது, செகண்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா எனஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 2 அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இங்கே ஆங்கிலத்தை பொறுத்தளவுக்கு எல்லா வேர்டுமே எல்லா விதமான கிராமருக்குமே யூஸ் ஆகும். பட் எந்த இடத்துல நம்ம எங்கே எதை யூஸ் பண்ணுறோம், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆங்கிலம் அப்படிங்கிறது மிகவும் எளிமையானதே.